இது வந்து கர்மம் விழுந்த வீடியோ இல்லை, கேவலமான வீடியோ. ஆம் நண்பர்களே, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, சிஎம் சார் என்ன செய்கின்றார், ஸோ வேறு ஏன் இப்படி செய்கின்றார் என்றதை பற்றி தான் இன்றைக்கு தெளிவாக விளக்கமாக பார்க்க வேண்டும். ஏன்னா நாங்களும் ஏதோ ஒரு வகையில் தொப்புள் கொடி உறவுகள். ஸோ இவர்கள் செய்கிறத பார்த்து தான் எங்கள்ட பிள்ளைகளும் செய்ய போகிறார்கள். ஸோ இவர் சும்மா ஆள் இல்லை, இவர் ஒரு லேசுப்பட்ட ஆள் இல்லை, இவர் ஒரு உச்ச நட்சத்திரம் நடிகர். இப்போ பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டை கொண்டு இயக்கக்கூடிய ஒரு சிஎம். ஸோ இவரே இப்படி செய்கின்றார், இவருக்கு என்ன ஆச்சு என்றதான் என்னுடைய கேள்வி. அதாவது உங்களுக்கு தெரியும், அஜித்குமார் அவர்கள் இந்த தாயார் மரண சடங்கில், இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட சிஎம் அவர்களும் திரிசா அவர்களும். ஸோ திரிசா யார், திரிசா என்னத்துக்காக சிஎம் என்ற காரில் வர வேணும், அதாவது சிஎம் என்ற காரில் வரக்கூடிய அளவுக்கு திரிசாக்கு என்ன மினிஸ்டர் பட்டம் இருக்குது, அல்ல என்ன மினிஸ்டராக இருக்கிறா, இல்லாட்டி என்ன என்ன சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு சக நடிகை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த சக நடிகையை கூட்டிக் கொண்டு வந்து அது இன்னும், அதாவது சிஎம்முக்கும் திரிசாவுக்கும் திருமணமாகவில்லை. சிஎம்முக்கும், அதாவது சிஎம்மும் வாயதிலிருந்து சொல்லல நான் திரிசாவுடன் வாழ்றேன், திரிசாவும் வாயதிலிருந்து சொல்லல நான் சிஎம்முடன் வாழ்றேன். ஆனால் இப்படி கொஞ்ச நேரத்தில் எதற்காக இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று கூடி வாரார்கள்? ஸோ இது ஏன் எதற்கு என்று குழப்பமாக இருக்கின்றது மக்களுக்கு. ஸோ நான் கேட்கவில்லை, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு மக்களே கேட்கின்றார்கள். எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் அந்த நாட்டுக்கு சிஎம்மாக இருக்கிறீங்க, அந்த காரை கொண்டு வாரீங்க, அந்த காரில் தேவையில்லாத ஆட்களை ஏற்றி கொண்டு வாரீங்கள், திரிசா என்ற ஒரு நபரை ஏற்றி கொண்டு வாரீங்கள். திரிசா வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், அவள் உங்களுடைய மனைவி அல்ல, அவள் கட்டினவா இல்லை, கண்டவா. ஸோ அப்போ கண்டவாவை எண்ணத்துக்காக கண்டபடி காருக்குள்ளே ஏற்றி கொண்டு வாரீர்கள். இது எப்படி ஒரு சமுதாயத்தை கெடுக்கின்றது? அதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு கேவலமாக இருக்கின்றது. அதை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாரும் பெரியவர்கள், இல்லைன்னு இல்லை. அதை விட முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர். ஸோ அவரை பற்றி கேவலமாக கதைக்கப்படாது. ஆனால் இதனால் இந்த முதலமைச்சர் ஆகுக்கு முன்னம் எனது பிள்ளைகள் அவர்களை ரசித்தார்கள். எனது பிள்ளைகள் மட்டுமன்றில்லை, உங்களுடைய பிள்ளைகள் பலர் ஐரோப்பாவிலும் சரி இலங்கையிலும் சரி இவர்களை ரசித்தார்கள். ஸோ இவர்களுக்கு நாளைக்கு ஒரு திருமணமாகி அது ஒரு சிம்பிளாக முடியக்கூடாது, விளையாட்டு திருமணமாக முடியக்கூடாது. என்ற இவர் என்ற தலைவன் அவரே சிம்பிளாக ரெண்டு பிள்ளையும் மனைவியையும் விட்டுவிட்டு இன்னும் ஒரு நடிகையோடு சேர்ந்திருக்கிறார் என்றைக்குள்ள அதே இது எங்களுடைய பிள்ளைகளும் நாளைக்கு பார்த்து பழக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது ஒரு சுருக்கி சொல்ல போனால், இதுக்கு முதல் தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் மேர். ஸோ இப்படி கருணாநிதிக்கு ரெண்டு மனைவி, ஆனால் அவர் அந்த ரெண்டு மனைவி என்றதை தானே சொல்லி அது ஒற்றுமையாக அவர்கள் இருந்தார்கள் என்றே நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி என்ன நடந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த முதலமைச்சர் மேர் இப்படியான ஒரு கீழ்த்தனமான வேலைகளில் ஈடுபட்டதில்லை என்றதில் தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதாவது மொத்த தமிழினத்துக்கு ஒரு அவமானமான ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியல. ஸோ இதில் நீங்கள் நடிகர், உங்களோட ரசிகர், நீங்கள் ரசிக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, அதில் நான் மாற்றுக்கல. இப்போ முதலமைச்சர், ஸோ இப்போ பொறுப்புள்ள முதலமைச்சர், அவன் பொறுப்புள்ள முதலமைச்சர் பொறுப்புள்ள மாதிரி செய்யணும். ஸோ இப்போ திரிசா பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தில் பார்த்தால் புன் சிரிப்போடு ஒரு இறுதிச் சடங்குக்கு வாரா, புன் சிரிப்போடு இறுதிச் சடங்குக்கு வாரா. ஸோ இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. மகிழ்ச்சி அவாக்கு. நடிகர் விஜய் வந்து திரிசாவின் நாயின்ற பிறந்த நாளுக்கு, நல்ல காலம் அது முதலமைச்சர் ஆகுன்னு போயிருக்கிறார், நாயின்ற பிறந்த நாளுக்கு போயிருக்கிறார். ஸோ அப்படி இவர் எப்படி ஏன் திரிசாவுக்கு அடிமையாக இருக்கின்றார் என்றது, இது ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரே, அதுக்காகத்தான் நாங்கள் மரியாதையாக கதைக்கிறோம் இல்லையா. மற்றபடி இந்த செயலில் இவர் பப்ளிக்காக மக்களுக்கு சொல்லணும். அதாவது மக்கள்கிட்ட பப்ளிக்காக வந்து நம்மள அந்த அரசியலை பற்றியே கதைக்க வர்றதில்லை, இதை பற்றி கதைக்க போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் எல்லா பிள்ளைகளையும் பாதிக்கும், எல்லா சிறுவர்களையும் பாதிக்கும். இவரை ஃபாலோ பண்ணுற சிறுவர்கள், இவரை பின்பற்ற சிறுவர்கள் அனைவரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். இதனால் என் தலைவன் டைவர்ஸ், நானும் டைவர்ஸ், என் தலைவன் இன்னொரு மனைவியை வச்சு கொண்டு தெரிஞ்சால் நானும் வச்சு கொண்டு தெரிகிறேன் என்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்கும், இந்த இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாதுக்காகத்தான் இவ்வளோ கண்டனமாக இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். மற்றபடி தமிழ்நாட்டு மக்களே, உங்களை நான் மரியாதை வச்சுக்க, நீங்கள் தேர்ந்தெடுத்த சிஎம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த சிஎம்முக்கு நீங்கள்லாம் புத்திமதி சொல்லி திருத்த வேணும். அப்படி இல்லாட்டி இது இன்னும் அதாவது இந்த தமிழ்நாட்டிலே நடக்காத ஒரு விடயத்தை இப்போ சிஎம் ஆகி இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் ஒரு கேவலமான விடயம். மன்னித்துக் கொள்ளுங்கள்.
நான் பெரிசா தப்பாக சொல்லியிருந்தேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. ஸோ இது வெகு சூன் சிஎம் அவர்கள் ஒரு தெளிவுபடுத்துகிற விளக்கத்தை கொடுத்து நான் திருசாவிடாம வாழ போகிறேன். சரியப்பா, அது விஷயம் முடிஞ்சுது, நீங்கள் கதை முடிஞ்சுது. இது ஒரு கதையும் இல்லாமல் அப்படியே திருசாவை கொண்டு தெரிஞ்சால் அது எப்படி எந்த வகையில் நியாயம்? ஸோ இது எந்த பொலிட்டிக் இதுக்கு நடக்குதுன்றதை தெளிவாக நீங்களும் சிந்திக்க வேண்டும். ஸோ சொந்த மனைவியை நான் டைவர்ஸ் கொடுத்தாச்சு, சொத்தை பிரித்து கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நான் திருச்சாடம் வாழ போகிறேன்னு சுருக்கி ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு அவர் செய்தாராக இருந்தால் அதுதான் மொத்த தமிழினத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு வழியாக இருக்கும். மறக்காமல் கருத்துக்கள் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.